Hi friends, welcome to Sam Ria channel. Happy New Year to all my friends. உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த நியூ இயர் ஸ்டார்ட் பண்றதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேற்று நைட் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் லைட்டா ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணதுல தான் இந்த வீடியோ டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் நம்ம பார்த்தோம்னா ஒரு டாஸ்க், எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் டார்ச்சர் டாஸ்க் ஒன்று வீட்டில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கனா வீட்டுக்குள்ள வராங்க. அப்புறம் நியூ இயர் பார்ட்டி, இதெல்லாம் தான் வந்து ஹைலைட்டா இருக்கு. ஃபேமிலி ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ப்ரொமோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 5 ஃபேமிலிஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. விவியன் ஃபேமிலி, சாஹத் ஃபேமிலி, அவினாஷ் ஃபேமிலி, ஷில்பா ஃபேமிலி அண்ட் ஈஷா ஃபேமிலி, இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு நைட் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நைட் எபிசோட்ல அதெல்லாம் காட்டுவாங்க. ஓகே, எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சாங்கோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேக்கப் சாங். அது முடிஞ்ச பிறகு விவியன் பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஷில்பா, கரண் அவங்களும் இருக்கிறாங்க. கரண் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு விவியன் பாத்திரம் கழுவுறதை பார்த்து. அப்போ ஷில்பா சொல்றாங்க, அட்லீஸ்ட் விவியன் இது பண்றான்ல, நீ அது கூட பண்றது இல்லையன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு கரண் சொல்றாங்க, நான் இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு அவன் வந்து ஒரு நாள் பண்ணிட்டானோன்னா அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஷில்பா, நீ எப்போ பண்ண அப்படின்னு அவங்களும் கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பாருங்க மக்களே, ஷில்பாவை இவ்வளவு நாள் வந்து நான் அவங்க கூட இருந்தேன், ஆனா வந்து இப்போ விவியனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருந்தாரு கரண். சோ இதை பார்த்துட்டு விவியனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சோ விவியன் என்ன பண்றாரு, அவினாஷ், ஈஷா கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்றாரு. கரனுக்கு வந்து ரொம்ப ஜெல்லஸா இருக்கு, ஷில்பா மேம் என்ன பிரைஸ் பண்ணா கரனுக்கு வந்து ரொம்ப ஜெல்லஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் ரொம்ப சந்தோஷமா அவினாஷ் கிட்டயும் ஈஷா கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல விவியனுக்கு வந்து ஷில்பா எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து கரனுக்கோ ஸ்பிளிட் ஆகும் போது தான் அவருக்கு அந்த போறாம வெறுப்பு எல்லாமே வருது. வீட்டுல வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அதாவது இந்த அவினாஷ் அண்ட் ஈஷா, அவங்க லவ் ஆங்கிள் எதுவுமே கிடையாது, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற ஈஷா அண்ட் அவினாஷ் வந்து கிரிஞ்சான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஷாவை தூக்கிட்டு அவர் சுத்துறாரு, தோல்ல துண்டு மாதிரி போட்டு கீழே இறக்குறாரு, இதெல்லாம் நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த வீட்டுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்க போது, அது வந்து எமர்ஜென்சி வார்டு. இங்க வந்துட்டு ஒரு பேஷண்ட்டையும் கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதே டைமுக்கு டோஸும் கொடுக்கலாம். அது ரெண்டுமே வந்து டார்ச்சரா தான் இருக்கும் அவங்களுக்கு. சோ டோஸ் என்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மிளகாத்தூள்ல பண்ண லட்டு, வேப்பிலையில பண்ண லட்டு, ஹனி சிரப், அப்புறம் வந்துட்டு ட்ரிம்மர், அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டோஸா கொடுக்கலாம். ட்ரீட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அப்புறம் ஐஸ்ல படுக்க வைக்கலாம், மட்டு எடுத்து அவங்க தலையில ஊத்தலாம், அதாவது சேறு தண்ணி எடுத்து அவங்க தலையில ஊத்தலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்ன வேணுமோ அந்த கண்டஸ்டன்ட்டா பண்ணலாம் உள்ள இருக்கிற டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல. ஸோ பேசிக்லி வந்து இது ஒரு டார்ச்சர் டாஸ்க் மாதிரி தான். ரஜத் அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 டாக்டர்ஸ். எல்லாம் ஹவுஸ் மேட்சே மிரள்றாங்க. இவங்க 2 பேர் காலம் இறங்கினாங்கன்னா வேற மாதிரி பண்ணுவாங்களேன்னு பயந்துட்டே இருக்காங்க. அண்ட் ஸ்ருதிகா சொல்றாங்க, ரஜத் வந்து நார்மலா இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா வேற மாதிரி மாறிடுவாரு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஜத்தும் ஃபுல் லென்த்தோட உள்ள போறாரு. சோ செல்ஃபிஷ் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள உள்ள கூப்பிடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாங்க. அவினாஷ் வந்து சொல்றாரு, நீ வந்து ஒரு 3 நேம் சொல்லு, நான் செலக்ட் பண்றேன்னு. உடனே ஷில்பா, ஸ்ருதிகா, கஷிஷ் அப்படின்னு சொல்லவும், ஓகே கஷிஷ்ன்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்லிடுறாரு. சோ கஷிஷை வந்து உள்ள கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கஷிஷ்க்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, வலியில துடிக்கிறாங்க கஷிஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் கலந்த லட்டு கொடுக்குறாங்க, வேப்பிலையில செஞ்ச அந்த உருண்டை அது சாப்பிட வைக்கிறாங்க, அப்புறம் மட் எடுத்து தலையில கொட்டுறாங்க, அப்புறம் ஐஸ்ல படுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா டார்ச்சரையும் கஷிஷ பண்ணி அனுப்புறாங்க. உங்க செல்ஃபிஷ்னஸ் குறைஞ்சிருச்சா அப்படின்னு அவினாஷ் நடுல கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு கஷிஷ் வந்து எனக்கு எந்த செல்ஃபிஷ்னஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 2 டாக்டர்ஸ் யார் பாத்தீங்கன்னா ஈஷாவும் சும்மும். இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. ரஜத்தை கூப்பிடுறாங்க. ரஜத்தை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, இந்த வீட்டுல யார் டபுள் ஃபேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஜத்தை கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு இடத்துல நல்லவரா இருக்காரு, இன்னொரு இடத்துல அவரே சண்டையை கிரியேட் பண்றாரு. சோ அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி ரஜத் தான் சொல்லி ரஜத்தை கூப்பிடுறாங்க. நீம் லட்டு, மிர்ச்சி லட்டு தராங்க, அப்புறம் வேக்ஸ் பண்ணி விடுறாங்க, கையில ஃபுல்லா அந்த வேக்ஸ் ஒட்டி இழுக்கிறாங்க. சோ ரஜத் பெருசா பயப்படுற மாதிரியோ இல்ல வலிக்கிற மாதிரியோ ஷோ ஆஃப் பண்ணல. அவர் தலையில சேர் தண்ணியை கொட்டி வெளியில போலான்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் கரண் வராங்க டாக்டரா. பிக் பாஸ் சொல்றாரு, இங்க வந்து பொய் பேசுறவங்க யாரு, அவங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுங்கன்ற மாதிரி. சோ பொய் பேசுறது வந்து ரஜத் அப்படின்னு டிசைட் பண்ணி ரஜத்தை கூப்பிடுறாங்க. சோ அகைன் ரஜத்துக்கு திரும்பி இந்த லட்டு எல்லாமே கொடுக்குறாங்க, நீம் லட்டு, மிர்ச்சி லட்டு எல்லாம் திரும்பவும் சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரண் என்ன பண்றாரு, ட்ரிம்மர் எடுத்துட்டு போய் நான் உன் தாடியை ட்ரிம் பண்ண போறேன், பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ரஜத் வந்து பண்ணாதன்னு சொல்றதுக்கு பதிலா, உன்னால முடிஞ்சா பண்ண, என் தாடியில மட்டும் கை வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் கரனுக்கும் வந்து அங்க ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணிடுறாரு, கரண் வந்து ரஜத்தோட தாடிய ட்ரிம் பண்ணிடுறாரு.
சோ ரஜத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. நீ தாடியில கை வச்சுனா காலி மாவனேன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அதுக்கேத்த மாதிரி கரணும் வந்து தாடியில கை வச்சுட்டாரு. ரஜத் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன், ஆனா நீ என் தாடியை வந்து ட்ரிம் பண்ண பத்தியா, இதை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை நான் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வெளியிலயும் வந்து அதே கோவத்தோட உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவினாஷ் சொல்றாரு, தாடி ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, 2 days விட்டா திரும்பி வளர்ந்துரும், ஒரு பையனா இருந்து நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுவேன் பாரு, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு மிரட்டிட்டே இருக்காரு. சோ அதுக்கேத்த மாதிரி பிக் பாஸ் வந்து இப்போ ரஜத் அண்ட் சாஹத்தை டாக்டர் ஆக்கி உள்ள அனுப்புறாங்க. சாஹத்தும் ரஜத்தும் சேர்ந்து டிசைட் பண்ற ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட்காக செலக்ட் பண்ணணும். சோ ஆட்டிடியூட் யார் சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்றப்போ கரண் அப்படின்னு டிசைட் பண்ணி கரண் உள்ள கூப்பிடுறாங்க. சோ கரண் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாரு. இப்பதான் வந்து ரஜத்தோட தாடியை ட்ரிம் பண்ணி அமிச்சார்ல. இப்ப வந்து ரஜத் ரொம்ப கோவமா இருக்காரு. நான் வந்து அவர் தலைமுடி, அப்புறம் ஐப்ரோஸ், அதுக்கப்புறம் அவர் மீச, தாடி எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ண போறேன், எல்லாத்தையுமே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கரண் சொல்றாரு, இல்ல நான் வந்து என்னோட ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரஜத் சொல்றாரு, நீ மட்டும் என்னோட தாடியை ட்ரிம் பண்ணலன்ட்டு. அது கரண் சொல்றாரு, நீ வேணாம்னு சொல்லியிருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன், நான் உன்னை 6 times கேட்டேன் பண்ணிட்டுமான்னு, நீ பண்ணி பாருன்னு சொன்னதுனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சேர் தண்ணி எடுத்து கரணோட முகத்துல ரொம்ப வேகமா அடிக்கிறாரு. அவர் கண்ணுக்குள்ள எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் காலில் ஏதோ பிளேட் இருக்கு போல இருக்கு. சோ அதுவும் சேர்த்து வலிக்குது போல அவருக்கு. அவர் ரொம்ப துடிக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயம் ஸ்ருதிகா வெளியில இருந்து சொல்றாங்க, அவர் காலில் இருக்க பிளேட்டும் வந்து இந்த ஷாக் அடிக்கும் போது வலிக்குது போல இருக்கு அவருக்கு அப்படின்னு ஸ்ருதிகா வெளியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு ட்ரிம்மரை பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்காரு. அதனால சாத் வந்து அந்த ட்ரிம்மரை எடுக்கிறதுக்கு கைய பாக்கெட்ல போடுறாங்க. ரஜத் வந்து எங்க கை வைக்கிற அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க அந்த இடத்துல. அதுக்குள்ள வந்து கங்கனா உள்ள வந்துட்டாங்க. இந்த டாஸ்க் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மோசமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால நான் இந்த டாஸ்க் வந்து இங்கேயே ரத்து பண்றேன், இந்த டாஸ்க் இதுக்கு மேல போகாது அப்படின்னு அந்த டாஸ்க் ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு டாஸ்கை கூட உங்களால ஒழுங்கா விளையாட முடியல, அதனால உங்களுக்கு இனிமே நான் தண்டனை தர போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இந்த டைம்ல இருந்து நான் எடுக்கிறது தான் சட்டம் அப்படின்னு உள்ள வராங்க. சோ உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து அளவில்லாம ரேஷன் கிடைச்சது இந்த தடவை, ஆனா நீங்க ஒழுங்கா ரெஸ்பான்சிபிளா இல்லாதனால உங்ககிட்ட இருந்து பாதி ரேஷன் நான் எடுக்க போறேன் அப்படின்னு எடுத்துடுறாங்க பாதி ரேஷன் பொருளை. இனிமே உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஆந்தம்லாம் கிடையாது, இன்பாக்ஸ்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன், சோ நீ இனிமே வந்து உங்களுக்கு பாலிவுட் சாங்ஸ் வரும் மார்னிங்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வந்து ரொம்ப உள்ள வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவினாஷ் வாவ் சொல்லும் பொழுது ஏன் ஆக்டிங் பண்ற அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கரண் வந்து தண்ணி வேணுமா, காஃபி குடிக்கிறீங்களான்னு விசாரிக்கும் போது கூட நோ தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆட்டிடியூடோட சொல்றாங்க. சோ இது வந்து அவங்களோட நேச்சுரல் கேரக்டரா இல்லைன்னா வந்து அப்படி பண்ண சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, ஆனா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தான் இருந்தது உள்ள கங்கனா. அது பேசிக்கலி அவங்க எதுக்கு உள்ள வந்திருக்காங்கன்னா, அவங்களோட நெக்ஸ்ட் மூவியோட ப்ரமோஷன், அது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வருது போல அவங்களுக்கு. சோ அந்த மூவிக்கான ப்ரமோஷனுக்காக தான் உள்ள வந்திருக்காங்க. கங்கனா உள்ள வந்த உடனே 1-2 டாஸ்க் வைக்கிறாங்க. வீட்டுல வந்து இருக்கிற டாப் லீடிங் லேடிஸ் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. நிறைய பேர் நிறைய நேம் சொல்றாங்க. ஆனா கடைசியில கங்கனா சொல்றது பாத்தீங்கன்னா ஈஷா அண்ட் சும், இவங்க தான் வந்து டாப் லீடிங் லேடிஸா இருக்காங்களாம். எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. ஈஷா வந்து டாப் லீடிங் லேடிஸா. சோ நம்மள எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க, நீங்க வந்து ஈஷா போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஈஷாவை நாங்க காப்பாத்திடுவோன்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லாம சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. பாப்புலாரிட்டி வைஸ் வந்து லீடிங்னு சொல்றாங்களா இல்லைன்னா அந்த ஓட் வைஸ் லீடிங்னு சொல்றாங்களா நம்மளுக்கு புரியல. பாப்புலாரிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்தா கூட சாஹத் வந்து ஈஷாவை விட லீடிங்கான பர்சன் தான் சொல்லணும். ஏன்னா சாஹத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈஷா தான் வந்து லீடிங் அப்படின்னு லீடிங் லேடின்னு சொல்லி சொல்றாங்க. இதை ஒத்துக்கவே முடியல. அடுத்தது சும்முமே வந்து பாதி சீசனுக்கு எங்க இருந்தாங்கன்னே தெரியல. ஸ்ருதிகா மட்டும் சும்னு சொல்லிட்டே போலன்னா சும் எங்க இருந்தாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. வெளியில தெரியுறாங்கன்னா அதுக்கு கரண் அண்ட் ஸ்ருதிகா மட்டும் தான் காரணம். ஆனா இவங்க 2 பேர் தான் இப்போ லீடிங் லேடிஸா. தெரிஞ்சுக்கோங்க, நம்மளும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் அது போயிட்டு இருக்கு. கங்கனாவோட கணிப்புப்படியோ இல்ல பிக் பாஸோட கணிப்புப்படியோ லீடிங் டாப் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா சும் அண்ட் ஈஷா. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் பண்றாங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ரஜத்தை ஃபர்ஸ்ட் வர சொல்லி ஒரு பிரிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க, மேக்னெட்டிக் பிரிண்ட். அதை எடுத்து ஒரு பெரிய புக் மாதிரி இருக்கு, அதுல ஒட்ட சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சும்க்கு வந்து ரஜத் என்ன சொல்றாருன்னா, இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு நடக்கிறாங்க, சோ கரண் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறாங்கன்ற மாதிரி. இந்த சைடு ஈஷா வந்து தன்னோட பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேக் கொடுத்துட்டு போறாங்க. சோ நெக்ஸ்ட் விவியனை கூப்பிடுறாங்க. அதுல ஒரு டேக் வந்து இவங்க வந்து ஹம்பிளா இருக்காங்க அப்படின்றத வந்து சும்க்கு கொடுக்குறாரு. இன்னொன்னு வந்து இவங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கிறாங்க அப்படின்ற டேக வந்து ஈஷாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சும்மோட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்பவுமே கியூட்டா இருந்திருக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்திருக்கு, சோ அவங்க ரொம்ப ஹம்பிளா இருக்காங்கன்னு தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணிருக்கேன். ஈஷாக்கு வந்து என்ன குட் வே தான் நான் சொல்றேன், சுப்பீரியரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஈஷா சொல்றாங்க. ஆமா, நான் 2 ஆம்பளைங்களுக்கு மத்தியில இருக்கிறேன், அவங்களோட நான் பிளே பண்றேன். சோ அப்போ நான் என்னோட விஷயம் வந்து எப்பவுமே சுப்பீரியரா இருக்கணும் தான் நான் நினைப்பேன், நான் சொல்ற விஷயம் வந்து எல்லாரும் கேட்கணுன்ற மாதிரி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த குட் வே என்கிட்ட இருக்கதான் செய்யுது அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கொடுக்கறது விவியன் பாருங்க, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
சாகத்தை கூப்பிடுறாங்க. அதுல ஒரு டேக் வந்து ஜென்யூன் பர்சன் யாரு, இன்னொரு டேக் வந்து ஃபேக்கான பர்சன். ஜென்யூன் பர்சன் பாத்தீங்கன்னா நான் சும்க்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஏன்னா டே 1ல இருந்து வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. சோ ஷீ இஸ் a very genuine person அப்படின்னு சொல்றாங்க. ஈஷாக்கு ஃபேக் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபேக்கா அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சார்ஜ் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் அப்படியே வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போது. அதுல ஷில்பா சொல்றாங்க இவங்க டீம் வந்து எப்பவுமே வெல்கமிங்காவே இருந்தது கிடையாது. இப்போ இவங்களோட யாராவது வந்து உட்கார்ந்து பேசணும்னா அவங்களோட வெல்கமிங்காவே இருந்ததுல முக்கியமா ஈஷா வந்து அதுக்கு ஒரு வழியே விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு வால் கட்டிக்கிட்டு தான் வாழ்வாங்க. அவங்க கிட்ட ஈஸியா போய் அப்ரோச் பண்ண முடியாது. மத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒத்துக்கிறாங்க. சோ கடைசியா கங்கனா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அப்ரோச்சபிள் பத்தியான கொஸ்டின் கிடையாது, யார் ஃபேக்கா இருக்கான்றது கொஸ்டின் கேட்கவும் சாத் வந்து இப்பவும் நான் ஈஷா தான் சொல்வேன்ட்டு வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா யார் அவங்க ஒப்பீனியன்ல ரொம்ப கிளியரா இருக்காங்கனோ, இன்னொன்னு வந்து யார் அவங்க ஒப்பீனியன்ல ரொம்ப கிளியரா இல்லனோ சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். சோ கிளியரா இருக்கிறது பாத்தீங்கன்னா சும் அப்படின்னு கஷிஷ் கொடுக்குறாங்க அவங்க டேக. அண்ட் கிளியரா இல்லாதது வந்து ஈஷா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா கஷிஷ் வந்து எப்பவுமே சும் வந்து அவங்களோட பாயிண்ட்ல ரொம்ப கிளியரா இருப்பாங்க அண்ட் அவங்க ஃபேக் பண்ண மாட்டாங்க. ஆனா ஈஷா அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா வந்து அது உண்மையா இருக்காது, கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து யார் நல்லா தெரியுதா யார் நல்லா தெரியல அப்படின்ற மாதிரி. சோ சும்க்கு வந்து ஷில்பா வைக்கிறாங்க இவங்க நல்லா விசிபிளா தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஈஷாக்கு வந்து இவங்க விசிபிளா தெரியல, அதாவது விசிபிளா தெரியலன்றத விட இவங்க இன்னொருத்தர் பின்னாடி இருக்காங்கன்றது தான் क्वेश्चन. சோ இவங்க இன்னொருத்தர் பின்னாடி இருக்காங்க, எப்பவுமே அவினாஷ் பின்னாடி தான் வந்து ஈஷா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து சொல்றாரு இவங்க எல்லாருமே சேர்ந்து மத்தவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த விதைக்கிறாங்க, அப்பதான் வந்து எனக்கும் ஈஷாக்கும் ஒரு சண்டை வரும், எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது உண்மை கிடையாது, ஈஷா அவன் நினைக்கிறது செய்யறா, நான் நினைக்கிறது செய்யறேன்னு சொல்லுவாங்க. விவியனும் வந்து இப்படிதான் வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க அவினாஷ்க்கு என்ன சைட் கிக்குன்னுவாங்க, வந்து அவினாஷ் உனக்கு சைட் கிக்குன்னுவாங்க. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷில்பா வந்து அப்படி கிடையாது, எப்பவுமே வந்து யோசிச்சாலே அவினாஷ் தான் முன்னாடி வராரு, சோ அவினாஷ் பின்னாடி தான் ஈஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. யாரு ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னனாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின். கரண் வராரு அந்த இடத்துல. சோ கரண் வந்து சொல்றாரு சும் ஈஷா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டேக கொடுக்குறாரு. கங்கனா சொன்னாங்க யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா நான் ஏன் ஆளுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஏன் ஆளா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் ஆளுன்னா என் குரூப்ல இருக்க ஆளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் எடுத்து சும்க்கு தராங்க. அதுக்கப்புறம் ஈஷாக்கு இவங்க வந்து பிரச்சனைன்னு வரும்பொழுது இவங்களதான் அவங்க முக்கியமா பாப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான டேக் வந்து ஈஷா கொடுக்குறாரு. கரண் எதை வச்சு சொல்றாருன்னா என்கிட்ட சும் வந்து அவ ட்ராஃபியே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு கங்கனா கேட்கறாங்க சும் கிட்ட நீ ட்ராஃபி கொடுப்பியா கரண்காக அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சும் வந்து ஆமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஓகே போங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. ஸ்ருதிகாக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க யார் வந்து மனசுல எதுவும் வச்சுக்காம சண்டைலாம் நடந்தா கூட மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின். சோ வந்து சும் தான் வந்து அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா வந்து ஈஷா அப்படி கிடையாது, கிரட்ஜ் வச்சு அவங்கள சுத்தி ஒரு வளையம் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளதான் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட தப்பா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்களை பத்தின ஒரு எண்ணம் வந்து ஈஷா வச்சுப்பாங்க அண்ட் அந்த எண்ணத்துல இருந்து வெளியில வரவே மாட்டாங்க, என்ன நடந்தாலும் அதை மறந்துட்டு வேற விஷயம் சொல்லவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா வந்து ஈஷாக்கு ஒரு டேக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அவினாஷ் வராரு. இவங்க ரெண்டு பேர்ல யார டாப் 5ல பாக்கலாம் அப்படின்னு கேட்கவும் அவர் ஆப்வியஸ்லி வந்து ஈஷா தான் டாப் 5ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்க்கு வந்து அந்த அளவுக்கு டிசர்விங் கிடையாதுன்னு இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி டேக கொடுக்குறாரு அவினாஷ். லேடிஸ் லீடிங் கண்டஸ்டன்ட் முடிச்சிட்டாங்க, இப்ப ஜென்ஸ் லீடிங் கண்டஸ்டன்ட்ல யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு விவியன் காரனை கூப்பிடுறாங்க. சோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு புக்கு டேக்ஸ் இருக்கு. சோ இதை வந்து மாத்தி மாத்தி கொடுக்கலாம் கண்டஸ்டன்ஸ் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு கண்டஸ்டன்டையா கூப்பிடுறாங்க. கரண்ட்க்கு வந்து கஷிஷ் ஃபர்ஸ்ட் டேக் கொடுக்குறாங்க, இவர் வந்து ஒரு மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. விவியனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இவர் வந்து ஈஸியா மேனிபுலேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட்க்கு என்னன்னா கஷிஷ் சொல்றாங்கன்னா இவர் எனக்கு வேண்டிய விஷயங்களை அடுத்தவங்க மனசுல ஈஸியா அவர் போட்டுருவாரு, தனக்கு ஏத்த மாதிரி பேசிப்பாரு, சோ அவர் வந்து ரொம்ப நல்ல மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விவியனுக்கு வரும்பொழுது அவர் ஈஸியா மேனிபுலேட் ஆவாருன்னு சொல்லிட முடியாது, ஆனா வந்து எமோஷனலா ஒரு லவ்வோட பண்ணும்பொழுது அவர் ஈஸியா வந்து அவர் விழுந்துருவாரு, அவர் ஈஸியா மேனிபுலேட் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டேக் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வைஸ் இந்த வீட்ல வந்து யார் வின்னர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவினாஷ் என்ன பண்றாரு அந்த டேக் எடுத்து இது எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கொடுக்கணும்னு சரி நான் கரண்ட்க்கு கொடுக்குறேன், உண்மையா சொல்லணும்னா கரண்ட்க்கு தான், ஏன்னா கரண் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, அந்த அளவுக்கு ஆக்டிவா வந்து விவியன் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஷோவோட வின்னர் வந்து கரணா இருக்கணும்ன்ற மாதிரி டேக் கொடுக்குறாங்க. விவியன் சொல்றாரு ஆக்டிவ்னா இவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல, எதை வச்சு ஆக்டிவ்னு பேசுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் கரண் வந்து இதை பாரு இப்ப நான் பேச உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல, இது கூட வந்து ஆக்டிவா இருக்கிறது தான், இது கூட ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த क्वेश्चन வந்து இவங்க இண்டிபெண்டன்ட்டா ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டேக் வந்து அடுத்தவங்க மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இவங்க இண்டிபெண்டன்ட்டா டிசைட் பண்றாங்கன்ற டேக வந்து கரண்ட்க்கு ஸ்ருதிகா கொடுக்குறாங்க, இவங்க இன்னொருத்தர் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்ற டேக வந்து விவியனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா ஆக்சுவலி வந்து விவியனுக்கு ஷில்பாவோட ரொம்ப பேசுறதுக்கு பிடிக்கும். விவியனுக்கு வந்து அவினாஷ் என்ன பண்றாரு
பண்றாருன்னா பிரெயின் வாஷ் பண்றாரு ஷில்பாவோட பேசாம இருக்கிறதுக்கு. அவங்கள பத்தின தப்பான விஷயங்கள்லாம் வந்து விவியனோட மனசுக்குள்ள போட்டுட்டே இருக்காரு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா விவியனும் ஷில்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாளாவே இதுதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து ஸ்ருதிகா சொல்ற பாயிண்ட் ஓரளவுக்கு கரெக்ட் தான். விவியனுக்கு வந்து ஷில்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவினாஷ் விவியன் பிரெயின்ல போடுறாருன்றதை விட அவங்க வைஃப் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போட்ட விஷயம் வந்து நல்லா அவருக்கு பதிஞ்சிருக்கு. வைஃப் சொன்னதை தான் வந்து விவியன் அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சாரு. அதனாலதான் ஷில்பாவை அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சாரு. ஷில்பாவோட பேசாம போனதுக்கும் அதுதான் ரீசன். ஆனா நம்மளுக்கு இது வெளியில இருந்து பார்க்கும்பொழுது தெரியுது. ஆனா உள்ள இருந்து பாக்குற ஸ்ருதிகாக்கு வந்து அந்த நாமினேஷனுக்கு அப்புறம்ல இருந்து ஷில்பா கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது வந்து அவங்களுக்கு விசிபிளா தெரியறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, அவினாஷ் வந்து ஏதோ சொல்லியிருக்காப்ல, அதுதான் வந்து விவியன் மண்டையில் நல்லா ஏறி இருக்கு, அதனாலதான் ஷில்பா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க ஸ்ருதிகா நம்புறாங்க. ஆக்சுவலா வந்து இங்க அவினாஷை விட விவியனோட வைஃப் தான் வந்து நிறைய விஷயம் கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லிட்டு போனாங்க. அதனாலதான் விவியன் கிட்ட இவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஈஷா வராங்க. ஈஷா என்ன டேக் எடுத்துட்டு வராங்கன்னா, இவங்க வந்து வெளியில இருக்க இமேஜ் வச்சுட்டு தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி. இன்னொரு டேக்ல பாத்தீங்கன்னா இங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி வந்து இதுல விவியனுக்கு தான் வெளியில இருக்கிற இமேஜ் வச்சு உள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா விவியனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. ஆனா வந்து இந்த டேக் எடுத்துட்டு போய் கரனுக்கு கொடுப்பாங்க. ஈஷா வெளியில இருக்க இமேஜ் வச்சுதான் கரண் உள்ள வந்து நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி டேக கரனுக்கு கொடுப்பாங்க. இங்க வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ற டேக் வந்து விவியனுக்கு கொடுப்பாங்க ஈஷா. சும் வராங்க. சும் வந்து என்ன டேக் கொடுக்குறாங்கன்னா, இவர் வந்து சேலஞ்சஸ் வந்து எதிர்கொள்வாரு, இன்னொரு டேக் வந்து சேலஞ்சஸை எதிர்கொள்ள மாட்டாரு அப்படின்றது. சோ சேலஞ்சஸை எதிர்கொள்வாருன்றத வந்து கரனுக்கு கொடுக்குறாங்க. சும் எதிர்கொள்ள மாட்டாருன்றத வந்து விவியனுக்கு கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு, நின்னு பேச மாட்டார். ஒரு விஷயத்த ஒரு சண்டைன்னு வரும்பொழுது அவர் நின்னு பதில் சொல்ல மாட்டாரு விவியன், அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. சோ அதனால வந்து அவர் சேலஞ்சஸை கண்டு பயந்து ஓடுறாருன்ற மாதிரி சும் சொல்லுவாங்க. கரனும் அதே பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஷில்பா கரண் விவியன் இந்த பிரச்சனை வந்தப்போ அவர் ஈஸியா ஷில்பாவை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, எனக்கு வேணும், ஏன் வேணும், எதுக்கு வேணும்னு சொல்லி நின்று பேசவே இல்லை, ஈஸியா அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு கடந்து போயிட்டாரு. சோ அவர் எதிர்கொள்ள மாட்டேங்கிறாரு விஷயத்தன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு உண்மைதான். சோ சாத் வராங்க. அவங்க என்ன டேக் கொடுக்குறாங்கன்னா, யார் ஃபேரா இருப்பா, யார் ஃபேரா இருக்க மாட்டா. சோ அவங்க ஆப்வியஸ்லி கரனுக்கு தராங்க ஃபேரா இருப்பான்னு சொல்லிட்டு, விவியனுக்கு ஃபேரா இருக்க மாட்டாருன்னு சொல்லி தராங்க. அண்ட் சாத் சொல்றாங்க அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே போய் உட்காருங்கன்னு அடுத்த ஆளை கூப்பிடுறாங்க கங்கனா. டேக் கொடுக்க ஷில்பா வராங்க. ஷில்பா கிட்ட என்ன 2 டேக் இருக்குன்னா, இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க, இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் டிக்ரீஸ் ஆயிருப்பாங்க. சோ இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் வந்து கரனுக்கு கொடுக்குறாங்க, ஃபாலோவர்ஸ் டிக்ரீஸ் வந்துட்டு விவியனுக்கு கொடுக்குறாங்க. சோ ரஜத் நெக்ஸ்ட் வராரு. அதுல ரஜத்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா டேக், இதுல யார் லீடர் யார் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ லீடர் வந்து கரனுக்கு கொடுக்குறாரு ரஜத், அண்ட் ஃபாலோவர்ன்றத வந்து விவியனுக்கு கொடுக்குறாரு. சோ கரனுக்கு லீடர்னு கொடுத்தாரே, ரொம்ப நல்ல விதத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, கரண் லீடரா இருக்காரு இவங்க குரூப்லயே, இவர் சொல்றதான் இங்க இருக்கிற அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் கேட்கறாங்கன்னு சொல்லவும், ஸ்ருதிகா வந்து நான் கரனோட பேச்சை என்னைக்குமே கேட்டதில்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செஞ்சிருக்கேன், அதனால எங்களுக்குள்ள நிறைய சண்டை கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஆனாலும் வந்து ரஜத் இல்ல அவர் சொல்றதா கடைசியா நீங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறாரு. அண்ட் ஃபாலோவர்னு இங்க டேக் கொடுத்தாருல, இங்க வந்து விவியன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே தனித்தனியா யோசிக்கிறாங்க, அவங்க நினைக்கிறதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு போறாரு. கரண் வந்து ஷில்பா அண்ட் சும்மா வேணா இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும், ஸ்ருதிகாவை என்னைக்குமே வந்து கரனால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடிஞ்சது கிடையாது. அதனாலதான் அவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டையே வந்திருக்கு. சோ ஸ்ருதிகா வந்து எப்பவுமே கரனோட பேச்சை கேட்டது கிடையாது. இந்த ரவுண்ட்ல வந்து கரண் வின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சும் வின் பண்றாங்க. சோ கங்கனா வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு, நான் 10 மினிட்ஸ்ல வரேன்னு வெளியில போயிடுறாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் உள்ள வராரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஒருத்தரை பத்தியும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்துட்டு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கரண் கேட்கிறாரு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கு அஸ்ட்ராலஜர் சொல்றாரு, நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா வந்து உங்களால ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்றதுன்றது முடியாத காரியம், அதனால நீங்க தனியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த அஸ்ட்ராலஜர் அப்படியே போட்டு உடைக்கிறாரு. அஸ்ட்ராலஜர் வந்து கரணை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவருக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அது எப்பேற்பட்டாது என்ன பண்ணியாவது வந்து வாங்கிடுவாரு, அதை வாங்குறதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஸ்ருதிகா பத்தி சொல்றாரு அவரு. ஸ்ருதிகா பத்தி என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதிகா வந்து ஒரு லாலிபாப் கையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே வந்து ஸ்வீட்டா தெரியும். அது முடிஞ்ச உடனே தான் வந்து அவங்க ரியாலிட்டிக்கு வருவாங்க. அவங்க கிட்ட ஒருத்தர் நல்லதா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதா தெரியும், ஆனா கொஞ்சம் டைவர்ட் ஆகி போனாங்கன்னா ரியலைஸ் பண்ணுவாங்க என்ன உண்மையா நடக்குதுன்னு, கண்ணை திறந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஸ்ருதிகாவை சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து லாலிபாப் சாப்பிடுங்கன்ற மாதிரி அஸ்ட்ராலஜர் கிண்டல் பண்ணிட்டு அடுத்த ஆள் கிட்ட போயிடுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரஜத்தை வந்து ராட்சசன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. கையும் வாயும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டேன்னா நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
விவியனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வராரு. விவியன் சொல்றாரு, தயவு செஞ்சு எனக்கு எதுவும் சொல்லாதீங்க, உங்க பிலீஃபை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், ஆனா எனக்கும் சில பிலீஃப் இருக்கு, அதனால நீங்க வந்து எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அஸ்ட்ராலஜர் சொல்றாரு, ஓகே ஃபைன், நீ வந்து உன் பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன், நீ வந்து ஹார்ஸ் மாதிரி ஓடும் போது கண்ணை மட்டும் கட்டிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஓகே, கண்டிப்பா நான் இதை ஃபாலோ பண்ணுவேன்ற மாதிரி விவியன் சொல்றாரு. ஈஷாக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈஷா வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம், அவங்க சும்மா இருந்தாலே போதும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன். நீங்க வந்து ஈஷா போயிடுவாங்கலாம் நினைக்காதீங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் நாங்க வந்து அவங்கள டாப் 5க்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஈஷா வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றீங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைன்னு ஏன் சொல்றீங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டா தானேன்னு சொல்றாங்க. அஸ்ட்ராலஜர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியது வந்து கிடைக்கும், அப்படிப்பட்ட லக்கி பர்சன் தான் அவங்க அப்படின்ற மாதிரி அஸ்ட்ராலஜர் சொல்றாரு. ஷில்பாக்கு என்ன மெசேஜ் சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப உங்க ஃபேமிலியை நினைச்சு கவலைப்படுறீங்க, அந்த அளவுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எல்லாருமே அவங்கவுங்கள பாத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அஸ்ட்ராலஜர் சொல்றாரு. சும்மா என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு கழுதை மாதிரி, நீ நல்லா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யற, அண்ட் அதே மாதிரி கழுதை வந்து எதையும் எதிர்பார்த்து செய்யாது, வேலை செய்யறது வந்து ஒரு பெனிஃபிட்காக செய்யாது, அந்த மாதிரிதான் நீயும் வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா வந்து நிஜ வாழ்க்கையில அப்படி இருக்காத, பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு யோசிச்சு பண்ணு, அப்பதான் வந்து நீ வாழ்க்கையில நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதே டைமுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, இவங்க கல்யாணம் எப்போ நடக்கும், அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்னு ஒன்னு, 2027 இல்ல 26ல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒன்னு, சும்மா வந்து அதுக்குள்ள எனக்கு ரொம்ப வயசாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாகத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், 2026ல கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அஸ்ட்ராலஜர். அவினாஷ் அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, சோ வரப்போன நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கரண் கேக்குறாரு, இந்த வீட்ல இருந்து யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு அஸ்ட்ராலஜர் சொல்றாரு, இந்த வீட்ல இருந்தெல்லாம் அவருக்கு யாரும் இல்ல, வெளியில போய் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. சோ அவினாஷ் வந்து கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ரொம்ப நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அஸ்ட்ராலஜர். கஷிஷை பத்தி அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, இவங்க டாட்டாய்ஸ் மாதிரி ஸ்லோவா தான் போவாங்க, ஆனா போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவாங்க, ஆனா இவங்க எப்பயாவது வந்து முயலாக ட்ரை பண்ணாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், சோ வந்து அவங்க டாட்டாய்ஸாவே இருந்து மெதுவா போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா கங்கனா திரும்பியும் உள்ள வராங்க வீட்டுக்குள்ள, நியூ இயர் பார்ட்டி நடக்குது. நியூ இயர் பார்ட்டிக்காக வந்து லாஃப்டர் ஷெஃப்ல இருந்து காமெடியன் வராங்க, 2 ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வராங்க, அப்புறம் பிக் பாஸ்ல முந்தி பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ், அப்புறம் லாஃப்டர் ஷெஃப் கண்டஸ்டன்ஸ்ல சில பேர் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே குஷியா இருக்கு. அப்புறம் அவார்ட் செரிமனி மாதிரி தராங்க. அதுல பாத்தீங்கன்னா யார் வந்து நல்லா மாக் பண்ணுவா, நல்லா கிண்டல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து நம்ம ஸ்ருதிகா கொடுத்தாங்க. ஏன்னா வந்து சும்க்கும் ஸ்ருதிகாக்கும் சண்டை நடந்தப்போ சும் கிட்ட வந்து ஸ்ருதிகா சொன்னாங்க, நீ ஒரு சண்டை நடந்த உடனே உன் பெட்ஷீட்டு உன் துணிமணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கரண் பக்கத்துல போய் படுத்துக்கிட்ட, நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் வந்து அப்பவும் என் பெட்ல தான் நான் படுத்தேன், வந்து சும் கிடையாது, நான் ஸ்ருதிகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நான் எப்பவுமே மாற மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஸ்வாகா சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு காமிச்சு ஸ்லோ மோஷன்ல எல்லாம் காமிச்சு ஸ்ருதிகா வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு அவார்டும் கொடுத்துருவாங்க. யார் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பா வீட்டுல அப்படின்னு ஒரு அவார்ட் தராங்க. அதுக்கு வந்து ரஜத்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டுல வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்கரன் அண்ட் ஈஷா அவினாஷ் இவங்களுக்காக அந்த அவார்டை கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட கிளிப்பிங்ஸையும் போட்டு காட்டுறாங்க. அதாவது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா இவங்க வந்து லவர்ஸ் கிடையாதான், வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஈஷாவும் சொன்னாங்க, தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நாங்க எல்லாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், we are only friends அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அது தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு போறாங்க. மாதிரி அவார்ட் செரிமனி எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஃப்டர் ஷெஃப்ல இருந்து அந்த 2 காமெடியன்ஸும் வந்து தனியா குக்கிங் ஷோ பண்றாங்க. பிக் பாஸ் வெர்சஸ் லாஃப்டர் ஷெஃப் கண்டஸ்டன்ஸ் வடா பாவ் பண்றாங்க. ஸோ அதுல வின் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் தான். அதுல அவினாஷ் அண்ட் கரண் வந்து வடா பாவ் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி வின்னர் வந்து பிக் பாஸ் டீம் அப்படி சொல்லிட்டு நியூ இயர்க்காக 12 o'clock வரைக்கும் ப்ரோக்ராம் வச்சுட்டு 1 2 3 சொல்லி 12 o'clock வந்த உடனே ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் லாங்கா இருந்தது இந்த நியூ இயர் பார்ட்டியோட சேர்ந்து. ஸோ இதுதான் மக்களே நடந்தது. ஸோ நாளைக்கு நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.